ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட ஒரு ஆரி ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் காட்ட போகிறேன். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து நாட் ரெடிமேடாக தான் வாங்கி வைக்கிறேன். கஸ்டமர் இப்படி தான் கேட்டிருந்தாங்க. நாட் நான் ரெடிமேடாக வாங்கி வைக்கிறேன். மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அந்த ஜரி ஸ்டிச் ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சிங்கிள் கைடு யூஸ் பண்ணலை, நான் நார்மல் கைடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சிங்கிள் கைடு இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வரும். நீங்கள் கிளாத்தை இழுக்காமல் அந்த ரவுண்ட் நெக்கை கிளாத் இந்த மாதிரி வச்சு நீங்கள் திருப்பி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து விரிவடையாமல் கரெக்டாக நீங்கள் ஆரி ஒர்க் போட்ட இடத்துலையே உங்களுக்கு அந்த நெக்கோட ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போது இது வந்து இன்விசிபிளாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் முதுகில் இந்தமாரி 1 இன்ச்சு நம்ம விட்டுருப்போம் பார்த்திங்களா, அதுலேயுமே நீங்கள் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு இப்போ நெக் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேக் பார்ட்டோடைய ஃபினிஷிங் வந்து இன்விசிபிளாக கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் இந்த மெத்தட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நம்ம அந்த ரவுண்ட் நெக்கை தையல் போடுற இடத்துல கட் பண்ணிவிட்டு நம்ம இந்தமாரி கிராஸாக நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம். நம்ம இந்தமாரி அர்க்காத் பண்ணும்போது தான் நம்ம ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் ஒன்று நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா செக்யூர் பண்ண பின்னெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிளாத்தை உள்பக்கம் பிடிச்சி நீங்கள் வெளிப்பக்கம் இழுத்திங்கன்னா உங்களுடைய ராய் எட்ஜஸ் எல்லாமே உள்பக்கமாக போயிடும். அவள் தான் உங்களுடைய கழுத்து வந்து இப்போ ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நான் நாட்டு எப்படி வைக்கிறதுன்றதை நான் ஃபஸ்ட்டே காட்ட மறந்துட்டேன். நான் நாட்டு வச்சுட்டேன், அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. இன்விசிபிளாக நாட்டு எப்படி வைக்கிறதுன்றத வீடியோ நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆரி ஒர்க்குக்கு நம்ம முன்னாடியே அந்தமாரி நாட்டு வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது நாட்டை. அதனால் நம்ம வந்து இன்விசிபிளாக தான் நாட்டை நம்ம வைக்கணும் ஆரி ப்ளவுஸில். இந்தமாரி நம்ம மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத்தை கரெக்டாக இழுத்து விட்டு அந்த எட்ஜஸ்லேயே நீங்கள் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் சிங்கிள் கைடு யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ சுற்றி நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸில் நார்மல் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதை விட நம்ம ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் போது நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கணும். நானாக ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு இதில் வேலை ரொம்ப அதிகம். நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் இப்போ டாட் பிடிச்சி நான் ப்ளவுஸை ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இப்போது ஆரி ப்ளவுஸோடைய பேக் பார்ட்டை எப்படி ஈஸியாக ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.